ஏட்டையா உங்களுக்கு ஆயுசு 100. இப்பதான் ஸ்டேஷனுக்கு ஆள் அனுப்பலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்களே வந்துட்டீங்க. அனுப்ப வேண்டியதானையா? ஏதாவது தொந்தரவு இருந்தா சட்டப்படி நடவடிக்கை எடுத்துட்டு போறேன். நீங்க இருக்கும்போது என்ன தொந்தரவு எனக்கு வரும்? தொந்தரவே நீங்க தான். தமாஷா நாளியோ. அது இல்ல, ஒரு புது முகம், நல்ல முகவெட்டு கின்னு இருக்கும். ஏதாவது சினிமா படம் எடுக்க போறியா? சினிமாவா? படம் எடுத்து எவன் பேய அலையிறது? நம்ம லைன்லங்க ஃப்ரெஷ்ஷா வந்து இறங்கிருக்கு. ஏயா இத முன்னாடியே சொல்லி தொலைக்க கூடாது. இப்ப நான் என்ன பின்னாலையா சொல்லிட்டு இருக்கேன்? பையா பையனா? ஆனால ரொம்ப டபாச்சு. உங்களை மேல கூட்டிட்டு போறதுக்காக பையனை கூப்பிட்டேன். இதுக்கு எதுக்குயா பையன்? எனக்கு தான் இங்க கீழே மேல எல்லா இடமும் தெரியுமே. ஏய் சிவகாமி, இப்ப நீ இந்த வீட்லயா? எந்த வீடம் தான் என்ன சார், குழப்பம் நடந்தா சரிதான். கரெக்ட் கரெக்ட். இரு வந்துடுறேன். மன்மதலீலையை வென்றார். என்ன ஏட்டையா? பாவம் புதுசு, ரொம்ப மிரட்டிடாதீங்க, பயந்துர போகுது. அட நீ ஒண்ணு, என் சர்வீஸ் தெரியாம பேசுறிய புள்ள, நான் பாத்துக்கிறேன். லா 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 லா. என்ன மூன்றாம் பிறையில சீதேவி நிக்கிற மாதிரி ஒதுங்கியே நிக்கிற? நீ பெரிய கமலதாசன், சொன்ன உன்ன பக்கத்துல வந்து குந்தோ நார்மயிரா. நீ நிறைய சினிமா பாப்பியா? மூன்றாம் பிறை 3 தரம் பார்த்தேன். உனக்கு என்ன 3 பேர் கூட்டு போயிருப்பான். அது சரி, நீ தள தளன்னு மாம்பழம் மாதிரி இருக்கியே, உனக்கு எந்த ஊரு? பங்கனப்பள்ளி. அதான பார்த்தேன். பேரு? மல்கோவா. மல்கோவா? எல்லாம் மாம்பழம் மயமாவே இருக்க. அது எங்க நைனா எங்க அம்மாவை சந்திச்சதே மாந்தோப்புல. நான் பிறந்தது தென்னந்தோப்புல. பார்த்தாலே தெரியுது. வளர்த்திய. சரி, சும்மா என்ன பத்தியே கேட்டுக்கிறியே, உன் பேர் என்னையா? என் பேரை சொன்னா உன்னால ஞாபகம் வச்சுக்க முடியாது. நீ சொல்லியா, நான் வச்சுக்கிறேன். நீ வச்சுக்கிறியா? அழகிய சிவ சிதம்பர திருக்குற்றால தென்காசி பெருமா. என்ன இதுக்கு அப்பா பெத்த பேரு பரம்பரை. சரி, இமாம் பெரிய பேரை வச்சுக்க நீ என்னையா வேலை பாக்குறேன்? இதான் ஏட்டு. கேட்டா? கேட்டா? போலீஸ் ஏட்டுன்ற? ஐயோ ஐயோ, போலீஸ்ல இருந்து நான் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரேன். இந்த மாதிரி இடத்துல தானே எங்களுக்கு வேலையே. அது என்னையா வேலை? எவ்வளவோ வேலை, அதெல்லாம் சொல்ல முடியுமா? ரகசிய போலீஸ். ஆமா, உன் மேலதிகாரிங்க உன்னை திட்ட மாட்டாங்க? அவங்களுக்கு இதே தானே வேலை. அட நீ ஒண்ணு மேலதிகாரியாவது கீழதிகாரியாவது. இப்ப வர்ற பசங்கள்லாம் சின்ன பசங்க, ஒரு இளவு தெரியல. நாங்க கேச பிடிச்சா அவனுங்க பேரை தட்டிட்டு போடுறானுங்க. அவனுங்க தொல்லை தாங்காம தானே அப்பப்ப நான் இப்படி வந்துடுறது. பெருமாளு, உனக்கு ஆனாலும் தைரியம் ஜாஸ்தியா? ஐயா அப்பா, இது என்ன இந்த ஆட்ட ஆட்டுற? இது எங்க போலீஸ் ஆட்டாச்சே, உனக்கு எப்படி வருது? அது எங்க பரம்பரை? எல்லாம் ஆட்டோமேட்டிக். பயங்கரமான பரம்பரை. உட்காரு. உட்காந்து தானே இருக்கிறேன். அட இங்க உட்காருண்ணா. இங்கயா? பின்ன என்ன, நீ உட்கார்றதுக்காக ஒரு கிரவுண்டா வாங்க முடியும்? ஒரு பிரியம் தானே, உட்காரு. சீக்கிரம். சங்கு பிடிக்கிற இந்த வெயிட்டிய தாங்க முடியல. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. ஏண்டி? என்னடா? என்ன டாவா? ஒரு பிரியந்தா. நீ பேசிட்டே இருப்பிய மல்கோ. நீ மஞ்சள் கிஞ்ச தேய்ச்சு குளிக்கிறது இல்லையா? மஞ்சள் என்னையா, நான் அதிகமா குளிக்கிறதே இல்ல. டிரைவாஷா? திரும்ப பின்னால. உனக்கு எந்த ஊரியா? இப்ப போய் எந்த ஊரு ஏ ஊருன்னு? அடேங்கப்பா, எவ்வளவு கொக்கி. இதுக்கே நேரம் சரியா இருக்கும் போல இருக்க. அப்பா, உன் தொழிலுக்கு இவ்வளவு கொக்கி எதுக்கு? இங்க வந்திருக்கிறது நான் தான். அந்த ரவிசங்கருக்கு தெரிஞ்சது, அப்புறம் வேலைக்கே உல வச்சிருவேன். ஜாகிரதை. ஏயா, நம்ம டிபார்ட்மெண்டோட பேரை கெடுக்கிறதுக்குன்னே வரீங்களா?
ஊருக்கு நடுவுல ஒரு விபச்சார விடுதி, அதுல முக்கியமான கஸ்டமர் ஒரு போலீஸ்கார். வெக்கமால உனக்கு rascal. என்ன அதுக்குள்ள புறப்பட்டுட்டீங்க? ஆ, ஆ, ஆ. ஐயோ ஆ, 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 ஆ. எப்படி டக்கு. என் சர்வீஸ்ல இந்த மாதிரி கட்டையை நான் பார்த்ததே இல்ல. வைரம் பாஞ்ச கட்டேன்னு நான் சொல்லல. ம். இன்னும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க போலுக்கு, குரலே மாறி போச்சு. அதெல்லாம் ஏயாக்குன்ற. ஆமா, இது எப்படி கணக்கிலேயே வச்சுக்கிட்டோமா? எதுல வேணாலும் வை, சீக்கிரமா உன் கணக்கு தீர்ந்துடும். புடிச்சு விட ஐயா மூதேவி, நல்லதில்ல பார்த்து. அண்ணே, என்னடா புதுசா வந்திருக்கிற சப் இன்ஸ்பெக்டர். இங்க எதுக்கு வர்றான்? இங்க வேற எதுக்கு வருவானுங்க? ஹம், அது சரி, நீ போய் ரெடி பண்ணு போ. அடட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 ட
ஆ. வாங்க உட்காருங்க. நான் உட்காரத்துக்கு வரல. அவசரம். உன் பேர் என்ன? வெளியே யார கேட்டாலும் சொல்லிருப்பாங்க, ஐயா புதுசு, அதான் என்னையே கேட்டுவிட்டீங்க. ராஜபாட் ரவிசங்கர் இந்த வட்டாரத்திலேயே பிரசித்தம். சின்ன குழந்தைய கேட்டா கூட சிரிச்சுக்கிட்டே சொல்லும். ஓ, நீதானா அது? நானேதான் அசல் ஒரிஜினல். போலிகளை கேட்டு ஏவராதீர்கள் சொன்னாங்க. எப்படி இந்த மூணையும் நம்மள மாதிரி பெரியவாளுக்குன்னே வச்சிருக்கேன், வெளியில விடுறது இல்ல. அதோ பின்னாடி நிக்கிதே, அதுக்கு இனிமே தான் அரங்கேற்றம். நீதான் நட்டுவாங்கம்மா? குறும்பு குறும்பு. ஆமா, ஆந்திரால இருந்து புதுசா ஒரு உருப்படி வந்திருக்குன்னு கேள்விப்பட்டனே. ஓ, ஏட்டையா சிபாரிசா வந்தது? திரத்திட்டேன். ஏன்? அச்சடா. அதெல்லாம் ஐயாவுக்கு சரிப்பட்டு வராது, உடம்பு கட்டுடும். ஓஹோ. ஆமா, இங்க மொத்தமா எத்தனை உருப்படி வச்சிருக்க? அது வந்து பர்மனண்டா ஒரு 15 உருப்படி இருக்குதுங்க. அதை தவிர டெம்பரவரியா ஒரு 5-6 இருக்குது. வெளியில டீலக்ஸ் ஸ்பெஷல் 2 ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல பாருங்க, நான் தொழில ஒழுங்கா நேர்மையா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த தப்பு தண்டாவுக்கு எல்லாம் போறது இல்ல. ஏட்டையா சொல்லி இருக்கணுமே. சொன்னார். அப்போ இந்த பர்மனன்ட் 15 இங்கதான் இருக்கா? பின்ன இன்னைக்கு இருக்கிற விலைவாசியில இதுகளை நான் தானே கட்டி மேய்க்க வேண்டியிருக்கு. நம்பி வந்துட்டாளுவ, வெளியே விட்டுற முடியுமா? துட்டு வாங்குறல்ல? என்ன துட்டு? பொல்லாத துட்டு. எத்தனை பேரை தன்னை கட்ட வேண்டியிருக்கு. இந்த பாரு, ராஜபாட் ரவிசங்கர், இந்த பொண்ணுங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல தள்ள வேணாமேன்னு உனக்கு கொஞ்சம் டைம் தரேன். இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ள பிசினஸ் க்ளோஸ் பண்ணி இந்த இடத்தை நீ காலி பண்ணல, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஐயாவுக்கு நான் யாருன்னு சரியா தெரியாது போல இருக்கு. ஏய், இந்த கேள்வியை கேட்கறவனெல்லாம் ஒண்ணு அரசியல்வாதிக்கு வேண்டியவனா இருப்பா, இல்ல போலீஸ்காரனுக்கு வேண்டியவனா இருப்பா. நீ எந்த கொம்பனுக்கு வேண்டியவனா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. சாயந்தரம் 5 மணி ஞாபகம் வச்சுக்க. 5 மணிக்குள்ள காலி பண்ணணுமா? பண்ணிடுறேன்டா. தர்மராஜ், சும்மா சொல்லப்படாது. நம்ம அரசாங்கம் நமக்கெல்லாம் நன்மையத்தான் செஞ்சிருக்கு. எதை சொல்ற? இல்ல, முன்னையெல்லாம் நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஆம்பளைகளா தானே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்பதானே 1-2 பசுமையா நடமாடுது. நம்ம துர்கா மாதிரி வேலைக்கு வேலையும் நடக்குது, பொழுதுக்கு பொழுதும் போகுது. ஆமா, இன்னைக்கு எந்த ஹோட்டல்ல சாப்பாடு? தினம் ஒரே ஹோட்டல்ல ஓசி கொடுப்பானா? அப்பப்ப ஹோட்டலை நான் மாத்திக்கிறது. நீர் ஏன் கேட்க மாட்டீரு? சின்ன வீடு பெரிய வீடுன்னு செட்டப் பண்ணிட்டீரு. அது போட்டும் தர்மராஜ், உம்மகிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும்னு. கிளி மாதிரி ஒரு பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு வப்பாட்டி வேணும்ன்றானுங்களே, அது ஏன்? கேப்பியே, உனக்கு தான் கிளியும் கிடையாது குரங்கும் கிடையாது, அப்புறம் என்ன கேள்வி? ஒரு சந்தேகத்துக்கு கேட்டையா, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்.
கிளிய பிடிக்கிறதா குரங்கு பிடிக்கிறதா என்ன ஏதோ ஒன்ன புடிச்சிட போறேன் இந்த வருஷத்துக்குள்ள. பார்த்து வச்சிருக்கியா? அட இதுக்குன்னு அலையவா முடியும்? நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே உன்னை புடிச்சு போட்ட வேண்டியதுதான். சார் அட உன்னை பத்தான் பேசிக்கிட்டு இருந்தா, நீயே வந்துட்டியா? ஆயுசு 100. என்ன சார்? அவத்த கேளு, விவரமா சொல்லுவாரு. என்னமா அது எங்கம்மா அது இப்ப வந்து வளர்றார். ஊர்ல இருந்து ஆவக்கா வந்திருக்கு, வைக்கிட்டுங்களா? வைமா. சார் உங்களுக்கு ஆசையா கேக்குற, வேண்டாம் நான் சொல்லுவேன். தா இதுல வை. அடே அப்பா, எவ்வளவு பெரிய ஊருகா, இதுக்கு சோறு இல்லையா நம்ம கிட்ட? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், அவக்கா குடுக்கறா, கோங்கரா குடுக்கறா, ஆளு புடி கொடுக்க மாட்டேன்றாளே. இன்ஸ்பெக்டர் நானு, என்னையே கண்டுக்க மாட்டேங்கிற. இந்த விஷயத்துல எல்லாம் உத்தியோகம் பிரயோஜனப்படாதியா? ஒருவேளை வயசாயிடுச்சோன்னு நினைக்கிறாளோ? யோ, என்ன சொல்றயா? உன்னா நீ ஓ பத்மா சீக்கிரம் வா, எனக்கு டைம் ஆகுது, வேலை இருக்கு. இருண்ணா பரப்பிய, எங்க ஆண்டு விழா ஏற்பாடெல்லாம் இருக்கு, நீ அவசரப்படுத்தின எப்படி? இரு வர. அது ஒரு நாளை காக்கி சட்டை அவன்தான். நல்லா நோட் பண்ணீங்க. நான் சொன்ன பிளான் படி விஷயத்தை கச்சிதமா முடிச்சிடும். அப்புறம் சாயந்தரம் என்ன வந்து பாருங்க. சில்லற வேணா சில்லற தரேன், சில்மிஷம் வேணா சில்மிஷம் தரேன். சில்மிஷமே பக்கி. இந்த நினைப்புல அதை போட்ட விட்டுறாங்க. போலீஸ்காரன் ஜாக்கிரதை. விடுவா வைக்கிற யார்கிட்ட? என்ன? 5 மணிக்கு ஒரு பிராத்தல் ஹவுஸ் ரைடுக்கு போறேன். பிராத்தல் ரைடா? என்ன இதுக்கெல்லாம் நீதான் போடுமா? நான் இன்வெஸ்டிகேட் பண்ண கேஸ் நான் தான் போய் ஆகணும். பாத்துண்டா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகுது, நீயே வரி பண்ணிக்கிற. கம் ஆன், லெட்ஸ் மூவ். என்ன நடு ரோட்ல வண்டியை போட்டுக்கிட்டு? யூஸ்லெஸ் ஃபெலஸ். யோ, என்ன அது நடு ரோட்ல? வண்டி ரிப்பேர் சார், இப்ப எடுத்துறோம். ரிப்பேர்னா ஓரம் கட்டி வேலை பார்க்க மாட்டீங்களா? என்ன அது கொஞ்சம் கூட ஒரு சிவிக் சென்ஸ் இல்லாம இருக்கீங்க நீங்க எல்லாம். ரவி ஹியர். என்னது? எப்போ? நீ எங்கிருந்து பேசுற? நீ அங்கே இரு, இதோ வந்துடுற. எந்த பக்கம் போனாங்க? இந்த வழியா சரி, வீட்டுக்கு போனா பாத்துக்கிறேன்.
செத்துட்டான் போல் இருக்கேன். இத்தனை வருஷ சர்வீஸ்ல நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த அவமானம் ஏற்படாம நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உறுதியான ஆதாரங்கள் இல்லாம நான் எந்த முடிவு எடுத்ததில்லை. நெவர். என் வேலையை பத்தியும் என் ஸ்டேஷனை பத்தியும் எப்பவுமே எனக்கு ஒரு பெருமை உண்டு. பட் இப்போ நடக்கிற காரியங்களை நினைக்கிறப்போ உங்க முகத்தை பாக்குறதுக்கு எனக்கு கூச்சமா இருக்கு சார். என் ஸ்டேஷனை சேர்ந்த ஒரு சப் இன்ஸ்பெக்டரே கொலை செஞ்சிருப்பாருங்கிறதுக்கான ஆதாரங்கள் இருக்கிறப்போ எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. ரவி இப்படி செய்வாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். இத்தனை வருஷமா என் மேலையும் என் ஸ்டேஷன் மேலையும் இந்த ஊர் ஜனங்களுக்கு இருந்த நம்பிக்கை நேத்து வந்த எஸ்ஐயால கெட்டு போச்சு. இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஷன்ல இந்த மாதிரி அத்துமீறின அடாவடித்தனங்களை செய்யற இந்த இளசுகளோட தொடர்ந்து வேலை செய்யணுமான்னு தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் சார். இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு பென்ஷன் வாங்குற டைம்ல எதுக்கு சார் கெட்ட பேர் எடுக்கணும்? பேசாம ஒரு ராஜினாமா லெட்டர் கொடுத்துட்டு என் கிராமத்துக்கே போயிடலாமான்னு பாக்குறேன் சார். I don't know. இப்ப வரவங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியல சார். ஆலந்தூர் கந்தசாமி மரணம் தொடர்பாக விசாரணை முடியும் வரை சப் இன்ஸ்பெக்டர் திரு எஸ் ரவி தற்காலிக வேலை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். ஒப்பம் ஜே ராகவேந்திரன், எஸ்பி. இப்படி ஒரு சந்தர்ப்பத்துல நீங்க சாதாரணமா ஃபாலோ பண்ணிருக்க வேண்டிய டிபார்ட்மெண்ட் நடவடிக்கை எல்லாத்தையும் விட்டுட்டு என் மேல பழிய சுமத்துறதுலயும் உடனடியா என்ன சஸ்பெண்ட் பண்றதுலயும் நீங்க காமிச்ச ஆர்வம் இருக்க ரொம்ப பாராட்டுறேன் சார். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க அதிகாரத்தையும் சில சில்லறை சலுகைகளையும் வச்சு நீங்க என்ன சஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம். ஆனா விசாரணை முடிகிறப்போ நீதி நியாயம் இதான் நிற்கும். You will have to take this order back. உன்னை விட நல்லாவே இங்கிலீஷ் பேசினவங்களை என் சர்வீஸ்ல நிறைய பார்த்திருக்கிறேன் கண்ணா. இடத்த காலி பண்ண. என்னடா அது? என்னமா மாதிரி இருக்க? என்னாச்சு? என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? அநியாயமா இருக்க. ஸ்பாட்ல இருந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கூட விசாரிக்கல. பழியவன் மேல சுமத்தி நீங்க பாட்டுக்கு சஸ்பெண்ட் பண்ணி பாபு, மேலதிகாரிகள் எடுக்கிற தீர்மானங்களை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு அதிகாரமும் கிடையாது, அனுபவமும் போதாது. 30 வருஷம் சர்வீஸ்ல இருக்கிற ஒரு எஸ்பி எடுத்த முடிவு இது. ஆஃப்டர் ஆல் ஒரு வருஷம் ட்ரைனிங் காலேஜ்ல பொழுது போக்கிட்டு எஸ்ஐயா வந்துட்டா எதை வேணாலும் கட்டலாமா? என்ன கிடையாது சார். பட் Go back to your work. பாபு, மேலதிகாரிகள் கிட்ட பேசிட்டு போறப்போ சல்யூட் பண்ணிட்டு போகணுங்கிறத கூட உங்க ட்ரைனிங் காலேஜ்ல சொல்லி கொடுக்கலையா? சொல்லி கொடுத்தாங்க சார். Then do it. Bloody bastard. என்ன தேசமோ இது, என்ன தேசமோ, இங்கு பொய்கள் கூடியே ஒரு நியாயம் பேசுமோ, தர்மம் தூங்கி போகுமோ, நீதி வெல்லுமோ, இங்கு நேரமாகுமோ.
இது என்ன தேசமோ இன்ப துன்பம் என்பது இரவு பகலை போன்றது. காலம் நாளை மாறலாம், காயமெல்லாம் மாறலாம். காலம் நாளை மாறலாம், காயமெல்லாம் மாறலாம். சோகம் என்ன தோழனே, சூழ்ச்சி வெல்வாய் வீரனே. எதிர்த்து நின்று போரிடு, இன்று ஓய்வெடு. நீ இன்று ஓய்வெடு. என்ன தேசமோ இது, என்ன தேசமோ. பிறக்கும் போதும் பேரில்லை, இறக்கும் போதும் பேரில்லை. இடையில் தானே குழப்பங்கள், வாழ்க்கையோடு வழக்குகள். இடையில் தானே குழப்பங்கள், வாழ்க்கையோடு வழக்குகள். ஜெயிக்க போகும் மானிடா, மயக்கம் இங்கே ஏனடா. உறுதியோடு கேளடா, உண்மை நீயடா. ஓ உண்மை நீயடா. என்ன தேசமோ இது, என்ன தேசமோ. இங்கு பொய்கள் கூடியே ஒரு நியாயம் பேசுமோ. தர்மம் தூங்கி போகுமோ, நீதி வெல்லுமோ. இங்கு நேரமாகுமோ. ஏய், உன்னை எங்கெல்லாம் தேடுறது? அம்மா எங்க போயிட்டு வர? எங்கேயோ போயிட்டு வரேன். இப்போ என்ன நடந்து போச்சுன்னு இவ்வளவு வருத்தப்படுற? என்ன ஏதுன்னு விசாரிக்காம பைத்தியக்காரத்தனமா ஒரு சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுத்திருக்காங்க. அதுக்கு போய் இவ்வளவு கவலைப்பட்டா எப்படி? நீ வேணா பாரு, விசாரணை முடிஞ்சதும் கண்டிப்பா உனக்கு வேலை கிடைக்கத்தான் போகுது. மூஞ்சியில கரிய பூசிக்கிட்டு அந்த பேமானி மூலையில உட்காரத்தான் போறான். பி ஸ்போர்ட்டிவ் யார். கொஞ்ச நாள் உனக்கு லீவ் கிடைச்சதா நினைச்சுக்க. சரி சரி போய் சாப்பிடு போ. பத்மா, நானு கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ரவி, என்னம்மா இது? சிச்சி, சின்ன புள்ள மாதிரி. ரவி ப்ளீஸ் ரவி, ரவி
கண்ணல்ல அழாதப்பா ரவி ப்ளீஸ். என்ன சார் இன்னும் கொஞ்சம் காபி? ஏங்க அவ்வளவு மோசமா இருக்கு? நல்லா இருந்தது. என்ஜாயிங்க சார். அது பரிவாரங்களோட வரானே அவன் யார் தெரியுமா? சொல்லு. இந்த ஊர்ல பெரிய பணக்கார, எக்கச்சக்க சொத்து, காடி அத்தனைய திருட்டுத்தனமா சம்பாதிச்சு ஊர்ல நடக்கிற அத்தனை அயோக்கியத்தனங்கள்லயும் வாத்தியாருக்கு பங்குண்டு. அவன் கோட் பாக்கெட்லயும் அவ்வளவு பெருசா இருக்கு தெரியுமா? ஒரு 5-6 மந்திரிங்க அங்கதான் ரூம் போட்டுக்கிறதா பேசிக்கிறாங்க. சுருக்கமா சொல்றதுன்னா he is a crook of the first order. அவ்வளவுதான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஏய், எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்ப்பா. நீ வேற என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க? நர்ஸ் வேலை வாங்கி தர்றேன், டீச்சர் வேலை வாங்கி தர்றேன்னு டீனேஜ் பொண்ணுங்களை அழைச்சிட்டு போய் துபாய்லயும் கல்ஃப்லயும் வைப்பாட்டிகளா வித்துட்டு இருக்கா. திஸ் இஸ் த லேட்டஸ்ட் ஆன். ஓ காட் ரியலி? சரியான எவிடன்ஸ் கிடைச்ச உடனே ராஸ்கலை உள்ள தள்ளிடுறேன் பாரு. ஏய் ரவி பாத்துப்பா, இவன் ஊர்ல ரொம்ப செல்வாக்குள்ளவன். அப்புறம் நம்மளே துபாயில வித்துற போறான். துபாயில இட்லி சாம்பார்லாம் கிடைக்கல. ஜஸ்ட் ஹலோ லிட்டில் மோ. ஒரு நிமிஷம் இத வந்துடுறேன். ஹாய் பத்மா. ஹாய் விச்சி. ஒரே ஊர்ல தான் இருக்கோம், ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கவே முடியறது இல்ல. ஏண்டி நம்ம கடைசியா பார்த்து என்ன ஒரு 2 வருஷம் இருக்குமா? மேலேயே இருக்கும். ஆமா, நீ அந்த சப் இன்ஸ்பெக்டர் ரவிய வாங்க. நீ அந்த சப் இன்ஸ்பெக்டர் ரவியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறியாமே? யார் சொன்னா? யாரோ சொன்னா. நிஜம்தானா? போயும் போயும் ஒரு போலீஸ்காரன் தான் உனக்கு கிடைச்சானா? வேற ஆம்பளையே கிடைக்கலையா? ஏண்டி போலீஸ்காரன்னா என்ன என்ன குறைச்சல? எனக்கு என்னவோப்பா இந்த காக்கி சட்டனால ஒரு அலர்ஜி. ஆமா, அப்புறம் என்னாச்சு? ஐம் சாரி. சொல்லிருக்கலாம் இன்ஸ்பெக்டர். சொல்லிருக்கலாம். ஓ, பொது சேவையா? ஆமாங்க. சும்மா சொல்லக்கூடாது. வேஷம் வெகு பொருத்தம். எதுக்கு இது? மிஸ்டர் ரவி, நீங்க இப்ப போலீஸ் ஆபீசர் கிடையாது. யூ ஆர் வெயிட்டர். வெயிட்டர்ஸ்க்கு டிப் பண்றது என்னோட பழக்கம். ஓ பாட்டி, மகராஜன நல்லபடியா இருப்பா. இது என்னோட வழக்கம். என்ன சொன்னீங்க? மரம் போட்டுருக்கு. என்ன? எங்க தலைவர் உன்னோட பேசணும்னாரு. எங்க இருக்காரு? இதோ அங்க. என்ன விஷயம்? உனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல என்ன சம்பளம் தர்றாங்க? 800 ரூபாய். ஏன் கேக்குற? மாசம் பூரா நாயா அலையிறியே, இந்த பிச்சை காசுக்கு தானா? இந்த லட்சணத்துல பந்தா வேற. ஐயோ பாவம்னு 500 ரூபாய் டிப்ஸ் கொடுத்தா அதை போய் உண்டியல்ல போடுறியே. புழைக்க தெரியாத ஆளியா? உன் டிபார்ட்மெண்ட்ல அவன் காரு, பங்களா, தோட்டம், துறவுன்னு வச்சிருக்கிறது உனக்கு தெரியாது? இத சொல்றதுக்கு தான் என்னோட பேசணும் நீ. சரி, விஷயத்துக்கு வர்றேன். இன்னும் ஒரு வாரத்துல மறுபடியும் உனக்கு உத்தியோகம் வாங்கி தர்றேன். என்ன சொல்றேன்? அப்படியா? அதுக்கு கைமாறா நான் என்ன செய்யணும்? இப்போ ஒண்ணு வேண்டியதில்ல, தேவை வர்றப்ப சொல்றேன். ஓஹோ, ஞாபகம் வச்சுக்கிறேன். தேவை வர்றப்போ நானும் கேட்கிறேன். ஒன் மினிட். ரவி, நான் வாய் திறந்து யாருக்கிட்டையும் எதையும் கேட்கறதும் இல்ல, கேட்டா வாங்காம விடுறதும் இல்ல. நீ ரொம்ப புத்திசாலி. என் கூட இருந்தீன்னா
நீ எங்கேயோ போயிடு. வர்ற வெள்ளிக்கிழமை வரைக்கும் டைம் தர்றேன். நல்லா யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வா. அன்னைக்கு பார்ட்ல நாடக ஒத்திகை பாத்தீங்களா? அரங்கேற்றம் ஆயிடுச்சா? இருட்டு பசங்க. வேலை போனாலும் திமிர் அடங்கல ராஸ்கல். என்ன பண்ணிட்டு போறான் பாத்தியா?